கனிய உன் மண்ணுக்குள்ள வேடி விலகுதா? அந்த இடத்துல உன்னை சுற்றி இருப்பது ஒருவரும் சரியல்ல. இவளுடைய மாங்கலத்தினுடைய கூட பிறந்த பிறப்பு இரண்டாவது அல்ல. விலகுதா? அல்ல. அவன் இந்த மண்ணை விட்டு இவன் நகன்றணும் என்று நினைக்கிறான். விலகுதா? இவன் வேற இடம் நாடி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளதடா. அவன் நினைக்கிறான் என்றால் கூறினேனே தவிர இவனை செல்ல சொல் என்று நான் கூற அல்ல. விலகுதா? அவன் நினைப்பு ஒரு நிலையாக இல்ல. எப்போதும் வெளி சென்றாலும் அவ்விடத்தில் பாய்ச்சிவிட்டு அவ்விடத்தில் என் தங்கை அமர்ந்திருக்காள். என் தங்கைக்கு வலது கை பக்கமாக எப்போதுமே இவன் இல்லறத்தை பார்த்து அவ்விடத்தில் விலகுதா? அவன் துப்பிவிட்டு சேர்ந்தான். அவன் என்ன அவனைதான் கெடுக்குமா? நீ இவனை பாருமா, கொஞ்சம் குழந்தைங்க வச்சுருக்கிறான். இது அவன் மண்ணில் வைத்து இத 3வது நாள் அழைத்து வர சொல்லடா. விலகுதா? அவன் என்ன இருக்குது என்பதை அறிந்து கொண்டால் தான் அப்பார் பற்றி நான் கூற முடியும். மண்ணில் ஒருத்தர் மாண்டுக்கிறாங்கம்மா. அந்த அம்மா இப்ப அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க? இப்போது அவளுக்கு பலம் அல்ல. விலகுதா? பலம் அல்ல. எதனால? அது அவளாவே மாலை அல்லடா. அவளுக்கு பலம் அல்ல. விலகுதா? அவ யார் இடத்துக்கு செல்லாம இவனுக்கு பக்க பலமா உள்ளான்னு 2 நாள்ல வச்சான். 2 நாள்ல தூக்குனான் அவளை. அவன் வச்சு 2 நாள்ல தூக்கிட்டான். அவ இழப்பவளே அல்ல. அல்ல. அவன் நினைச்சது சாதிச்சுட்டான். அவளை தூக்குனாதான் இவளை அடக்க முடியும் நினைச்சான். விலகுதா? இவன் பணிக்கு செல்லக்கூடாது. ஒரு இடத்துல இல்லாம 10 பேர் இடத்துல கையேந்தணும். கையேந்தி அந்த இடத்தையும் அவன் விரயமாக்கிட்டு செல்லணும் தாண்டா. அந்த மண்ணுக்குள்ள இருக்குடா. அது என்னமா பண்றது? இப்போ அக்கனி வச்சு எடுத்துட்டு வர சொல்லு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, பொட்டு வச்சிருமா. அவன் கால் வலிக்குது. சுத்தி பொட்டு கால் மேல எந்த கால்? எந்த கால் வருது? அந்த கால் மேல மேல கால் நல்லா மேல வீங்கி போயிருமா கால்? அவன் அடி எடுத்து செல்லக்கூடாது வெளியே. இல்லத்துக்குள்ளேயே அவன் உறங்கி மண்ணோடு மண்ணா ஆகணும் தான் அந்த மண்ணோட. அப்ப நீ எல்லாம் எதுக்குமா இருக்கிற? நீதான் பாத்துக்கணும். அக்கண்ணிய வச்சு அவன் கையிலேயே அழிச்சு வர சொல்லு. சரிம்மா. விலகுதா? அந்த மண்ணுல என்ன இருக்குன்னு முழுவதுமாக நான் அறிந்து கொண்டாதான் அதுக்கு அப்பாற்பட்டு அவ்விடத்துல என்ன செய்வது என்பது என் மகளுக்கு அறியும். சரிம்மா. இன்று அன்று என் மகிட்ட சொல்லி அவனுக்கு பலமாக அளிக்க சொல்லு. சரிம்மா. விலகுதா? சரிம்மா. அவனை யாரும் அசைக்க முடியாது. இருக்கிறதே அவன் ஒரு ஆள் தான் எங்களுக்கு. அவனை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு என் மக வைப்பா. குறை கொண்டுக்காத. விலகுதா? 2 பேர் எனக்கு தேவையில்லைம்மா. ஒரு ஆள் தான். அவன் கம்பீரமா இருக்கிறான் தாண்டா. அவன் எல்லாருக்கும் தவப்பம் போல இருக்கிறான் தான். அவனை சாய்க்கணும்னா முதல்ல அந்த இல்லத்துல இருக்க ஒரு மங்கையை சாய்க்கணும். அந்த மங்கையை சாய்ச்சதுக்கு அப்புறம் தான் இவனை முடுக்கணும்னு நினைச்சா. ஏன்னா அந்த மங்கை அந்த இல்லத்துல இருந்தா அவ ஒரு நேரம் நம்ம ஒரு நேரம் ஒண்ணு நாவால கூடுறா இல்லடா. அதுக்காக தான் அந்த மங்கையை சாய்ச்சான். ஏமா அந்த வீட்டுக்கு எதனா பண்ணமா நீ? அதுக்கு தாண்டா சொல்றேன். இக்கனிய வச்சு அழைத்து வர சொல்லு. அவ்விடத்துல என்ன நடந்துன்னு அறிந்து கொண்டாதானே என் மக அதுக்கு அப்பாற்பட்டு கொடுப்பா. சரிம்மா. சரிம்மா.
அவனை சாய்க்கணுமா, அவன் வீட்டில் எதனா ஒன்று நடக்கணும். அவன் தான் எனக்கு தேவையில்லை. அவன் அது நடந்தது தானடா, நீ தானடா வந்து முன்னே நின்ன. என்ன பண்ண என் மண்ணுல வந்து எனக்கு காத்து கொடுன்னா நான் காத்து கொடுத்தேன். இன்னைக்கு அவளை காத்து தூக்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு அந்த மண்ணுக்குள்ள ஒரு மங்கையை தூக்குனான். இப்போ எனக்கு அவங்க தேவையில்லை. அவன்தான், இதுதான் எனக்கு முடிவு. அவன் நம்மக்கிட்ட வர்றதில்லை ஒரு ஆள். இவன் எனக்கு மெயினாக தேவை. இந்த குழந்தைங்க தேவை. இது என் பொண்ணு, இது என் பொண்ணும் தேவை. அதை என் மக பார்த்துப்பான். அவன் தான் சொல்லுவேன். என் மக கிட்ட கூறு. நான் கூறினது என் மக கிட்ட கூறு. சரிம்மா. என் மக அதுக்கு தந்திரத்தை கொடுப்பா. சரி விலகுதா? சரி. அத கையாளு. ம் நீ நினைச்சதை சாதிக்கலாம். சரி, சந்தோஷமா. முடிச்சுட்டு இருக்கு. எதை கேட்க போறியா? எது கேட்க? பழத்தை தானே பார்க்க போற? பழம் தானே. சரி, அது அப்படின்னு பிரச்சனை இல்லை. புடவை வருது இல்லை? சரி, பார்க்கலாம். அது அதில் வைக்கலாம். அதில் சரி. நீ எப்படி வந்து என்னடாமா? என்ன பேர்?